நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, இந்த கனவு உங்க ரத்தத்தில் ஊறி போன விஷயம். இது உங்களால என்னைக்குமே மறக்க முடியாது. எனக்கு தெரியும் உங்களால இதை நிச்சயமா செய்ய முடியும். எங்க அத்தனை பேரோட நம்பிக்கையும் அங்க உயிருக்கு போராடுற அத்தனை பசங்களோட வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்குன்றது நீங்க மறந்துடாதீங்க. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க. அந்த கடவுளை இல்ல உங்க பிள்ளைய ஒரு தடவை உங்க பிள்ளைய மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பசங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும். அங்க எத்தனை உயிர் தவிக்குது பாருங்க. இதோட எல்லாமே சரியாயிடும். இனிமே உங்களுக்கு துணையா நாங்க இருப்போம். அந்த கடவுள் நிச்சயமா இருப்பாரு. உங்க பையன் உங்களுக்கு துணையா இருப்பாரு. அங்க பாருங்க, அங்க தவிக்கிற அந்த பசங்களோட முகத்தை பாருங்க. காப்பாத்துங்க, யாராவது எங்களை. அந்த பசங்களை பார்த்தா உங்க குழந்தை ஞாபகம் வரல பாருங்க. இவர் சொல்றது உண்மைதான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களோட வாழ்க்கையும் இப்ப உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. தயவு பண்ணி நம்பிக்கை விடாதீங்க. உங்களால முடியும். தயவு செஞ்சு முயற்சி பண்ணி பாருமா, உன்னால அது முடியும். அந்த பசங்களை காப்பாத்துமா, தயவு செஞ்சு காப்பாத்து. இங்க பாரு, குழந்தைகளை தயவு செஞ்சு காப்பாத்து. என்னோட சோட்டு இங்க பாருங்க, உங்களால இதை செய்ய முடியும். நிச்சயமா பண்ண முடியும். இருங்க, நாங்க வரேன். கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டுமா, நேரம் கம்மியா இருக்கு. இந்த வீடு வேற சீக்கிரம் எரிஞ்சு போயிடும். அது எப்ப வேணாலும் கீழே விடலாம். இந்தா கண்ணா, இத கொஞ்சம் புடி. பசங்களா கவலைப்படாதீங்க, நான் வரேன். நான் இப்போ அங்க வரேன். இது வேற ரொம்ப ஆழமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களால இதை நிச்சயமா பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பசங்களோட வாழ்க்கை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்களால இதை பண்ண முடியும். தைரியமா இருங்க. தயவு செஞ்சு தைரியத்தை இழக்க வேணாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
நர்ஸ், எல்லா குழந்தைங்களோட ஊஞ்சலையும் நீங்க டாக போட்டீங்களா இல்லையா? எஸ் டாக்டர், எல்லா குழந்தைங்க ஊஞ்சலையும் போட்டாச்சு. சரி, ஓகே, நீங்க போங்க. பேபி ரூமா? இத்தனை குழந்தைங்க இருக்கு அப்படின்னு என் குழந்தை இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது என்னோட குழந்தை? 5. இது 3 அப்படின்னா 5. ஆண் குழந்தையா பொன் குழந்தையா? அம்மா தாயே, நீதான் எனக்கு துணை இருக்கணும். இது வரைக்கும் நான் கும்பிட்ட எல்லா தெய்வமும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கணும். எனக்கு பெண் குழந்தை வேண்டாம். எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். எனக்கு பெண் குழந்தையா? ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? இல்ல, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்க கூடாது. ஆம்பளை பிள்ளை வேணும் தானே நான் கேட்டேன். முதல்ல என் பையனை கூட்டிட்டு வா. இந்த வீட்டோட பின்பகுதி தீயால இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த தீ இங்க பரவாம இருக்கணும், இல்லைன்னா இந்த பசங்க உயிருக்கு ஆபத்து.
ஆறாம் நம்பர் பெரியத்தியோட மருமகளுக்கு கொடுத்தாங்களே, அவளுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கும்? ஐயோ, என்ன ஆண்டவா இது! எனக்கு பெண் குழந்தைய கொடுத்தீங்க, இவங்களுக்கு மட்டும் ஆண் குழந்தைய கொடுத்துறாதீங்க. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பெரியத்தையும் அவங்களோட மருமகளும் என்ன வாழ்நாள் முழுக்க குத்தி காட்டி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் என் வாழ்க்கை நரகமாயிடும். இல்ல இல்ல, ஆண் குழந்தையா? என் கடவுளை இப்படி எல்லாம் பண்றீங்க. எனக்கு பெண் குழந்தை தான் கொடுத்தீங்க, ஆனா பெரியத்த மருமகளுக்கு ஆண் குழந்தை கொடுத்துட்டீங்க. ஐயோ, இந்த வீட்ல நீ மட்டும் இல்லக்கா, இன்னும் 2 மருமகளுங்க இருக்காங்க. ஒருவேளை அந்த பிரீத்திக்கு மட்டும் ஆண் குழந்தை பிறந்துருச்சு, அவங்க உன் மாமியாருக்கு செல்ல மருமகள் ஆயிடுவாங்க. அப்புறம் சந்தியா ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் செல்ல மருமக, அப்புறம் அவங்களுக்கு மதிப்பே இருக்காது. உங்களுக்கு மட்டும் பெண் குழந்தை பிறந்தது, மாமாவோடைய பாசமும் குறைஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? இந்த பாசம் அப்படியே இருக்கணும்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும். அப்படி எதுவும் நடக்க கூடாது. எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். ஒரு சில விஷயங்களை நாம நினைச்சா மாத்தலாம். நான் ஏன் மாத்தாம இருக்கணும்? 5 6 6 5 மாத்தினா கண்டிப்பா எல்லாரும் நம்பிடுவாங்க. அதான் நல்லது மீனாட்சி. நீ அப்படி பண்ணிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் குழந்தை என் குழந்தை எங்க? எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். என்ன எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? அது வந்து என்னோட குழந்தைய, என் குழந்தைய எனக்கு பார்க்கணும். எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? அங்க உங்களை யாரையுமே காணோமா, அதான் நானே எந்திரிச்சு வந்துட்டேன்.
உங்க குழந்தைய பார்க்கணுமா? ஆமா. சரி, என் கூட வாங்க, காட்டுறேன். வாங்க. யாரோ வராங்க. உங்களோட குழந்தை உங்க நம்பர் 6 தானே? ஓகே. எஸ், இதான் உங்க குழந்தை. இந்த பெரிய திருவிட மருமகளுக்கு இனிமே தினமும் பிரச்சனை தான். இப்பவே மயக்கம் போட்டு கீழே விழப்போறா. வாழ்த்துக்கள், பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன இது? இது எப்படி நடந்துச்சு? இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு விஷயத்தை கேட்டவன பைத்தியம் பிடிச்சிச்சு போல இவளுக்கு. அம்மா அம்மா, முதல்ல என் பையனை கூட்டிட்டு வாமா.